ரகு, இப்போ இந்த விஷயத்தில் அவர் ஒரு சந்தேகத்தை விதைக்கிறார். அரசியல் ரீதியாக தான். இன்னும் அவர் சொல்றார், இன்னும் நாங்கள் தீவிரமாக களத்துக்கு போவோம் அப்படின்னு. கரூரில் ஏன் நடந்தது அப்படின்னு அதற்கான விளக்கத்தை அதிகாரிகள் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் புகைப்பட ஆதாரத்தோடையும் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல விஜய் என்ன சொல்ல வரார், என்ன அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஐ எம் சேடுன்னு சொன்னார் இல்லையா, நான் ஐ எம் சாரின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். வருத்தம் அடைகிறது ஈஸி, மன்னிச்சுக்குங்கன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். அதை சொல்லியிருக்கணும். அதனால ஒரு கேஸ் அஃபெக்ட் ஆகும், அவருக்கு எதிராக ஆர்குமெண்ட் வைக்கப்படுங்களா அடுத்ததுங்க. நீங்க அந்த கேஸை தோத்து கூட போங்கன்றனா மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நீங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம என்ன தவறு செஞ்சிருக்கிறோம், அதை நம்ம திருத்திக்க முடியுமா அப்படிங்கிறத அவர் பார்க்கணும். இதுல விஜய் மேல மட்டும் பிளேம்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு நரேஷன் பில்ட் பண்றதையும் நம்ம எதிர்க்கணும். கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்கு, அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களுக்கு பொறுப்பு இருக்கு, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. ஸோ பொறுப்பு இவருக்கு மட்டும்தான் அல்லது கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் சொல்லவே நான் வரல, எல்லாருக்குமே இருக்கு. இத்தனை பர்சன்டேஜ் இவங்களுக்கு அப்படிலாம் யாராலையுமே சொல்ல முடியாது. அதை ஓனப் பண்ணணும், கவர்மெண்ட்டும் ஓனப் பண்ணணும். விஜய் எப்படி ஓனப் பண்ணணுமோ அதே மாதிரி கவர்மெண்ட்டும் ஓனப் பண்ணணும். அப்புறம் நான் 1972 2016 வரைக்கும் 44 வருஷம் வெறுப்பு அரசியல் விஜயன். ஆல்மோஸ்ட் இதுல வெறுப்பு 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 அவ்வளவுதான். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அது பண்ணாங்க. ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறும், அந்த மாதிரி ஒரு டவரிங் லீடர்ஸ் இல்லை. அதாவது ஏடிஎம்கேவே கருணாநிதி எதிர்ப்புல தான் உருவானது, திமுக வெறுப்பு கூட கிடையாது. பர்டிகுலரா அவர் மேல ஒரு வெறுப்பை கட்டமைச்சு தான் உருவானது. அது மாறும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பாத்தீங்களா, நம்மளுக்குலாம் சம்மட்டி அடியுது இன்னைக்கு. இந்த நடந்திருக்கிறது இல்லை, எனக்கு நினைச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப வெறுப்பு வேதனையுமா இருக்குது. 2026 அந்த ஏரியை பைபாஸ் பண்ணிடலாமான்னு எனக்கு தோடுது. எல்லாரும் இதே எலெக்ஷன், அரசியல்ங்கிறது எலெக்ஷன் மட்டும்தானா? 2026 ஆட்சியை பிடிக்கிறோம், அதிகாரம் வேணும், அதிகாரம் வேணும், அதிகாரம் வேணும். எல்லாருமே இப்படி பேசினா என்னங்க பண்ண போறோம்? மக்களுடைய பிரச்சனைகளே இல்லையா? எப்ப பாரு அதிகாரம் தானா, எப்ப பாரு ஆட்சி தானா? இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும்தான் இருந்தது. இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே, இப்ப டிவிகே, ஒருத்தருக்கு சளைச்சவங்க இல்ல. அந்த அளவுக்கு அவதூறு பேசுறவங்க எல்லாருமே. ஒருத்தருக்கு நீங்க கிளீன் சீட் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அபியூஸ் பண்றவங்க. இதை வச்சு நீங்க என்னங்க பண்ண போறோம்? நம்ம இந்த இடத்துல ரகு, நீங்க சொன்ன மாதிரி வெறுப்பு அரசியல், கடுமையா சாடுவாங்க, அவதூறு, ஆபாச சொற்கள், இதெல்லாம் கடந்து இந்த பிரச்சனை வேறொன்றாக இருக்கு. இப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அது எங்க குற்றச்சாட்டு? தமிழக அரசு அதிகாரிகளை வைத்து ஃப்ரேம் பை ஃப்ரேம், கொஸ்டின் பை கொஸ்டின் எல்லாத்துக்கும் அவங்க விளக்கமா கொடுக்குறாங்க. இப்ப விஜய் அந்த குற்றச்சாட்டுலயாவது நிக்கணும்ல. இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகம்ன்றதுல விஜய் குற்றச்சாட்டுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லியிருக்கணும். அவர் குற்றம் சாட்டுறது முதலமைச்சரை, சிஎம் சார்னு இன்னி வீடியோலயே ஒரு முதலமைச்சர் தான் கேள்வி கேட்கிறார். அது பொலிட்டிக்கல் ஆயிடாதா? பொலிட்டிக்கல் தான் இது. எவ்ரிதிங் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இல்ல அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹெட் திரு ஸ்டாலின், அவர் தான் பதில் சொல்லணும். நேத்துக்கு வீடியோ போட்டார்ல, எல்லாருமே நம்ம தமிழர்கள் தான், இறந்து போனவர்கள் தமிழ் பிள்ளைகள் சொன்னார்ல, அந்த தமிழ் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி செஞ்சுதா தன்னுடைய ஈகோவை விட்டு அப்படிங்கிற கேள்வி எழுப்பணுமா இல்லையா? நீங்க ஈகோனால செய்யலன்றீங்களா? நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இதுல முக்கியமான பாயிண்ட், நம்ம பேச மறக்கிற பாயிண்ட் என்ன தெரியுமா? அட்டானமி ஃபார் ஸ்டேட் போலீஸ். அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கு போலீஸ் போர்ஸ். இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி, கன்வென்ஷனை மீறி நீங்க யூபிஎஸ்சிக்கு லிஸ்ட் அனுப்பாம பொறுப்பு டிஜிபி இருக்கிறாரு. ஏன் இருக்கிறாரு? நீங்க பிஜேபியை குற்றச்சாட்டுறீங்கல்ல, எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் பொலிட்டிசைஸ் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் உட்பட, சிபிஐ, இடி, அது இதுன்னு. நீங்க ஏன் பண்றீங்க? இல்ல நான் கேக்குறேன், இதுக்கு நான் என்ன கேக்குறேன்னா, நான் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. நீங்க வேலுச்சாமிபுரம் அது அவங்களுடைய தொண்டர்களுக்கு பத்தாது அந்த இடம் அப்படின்னு திரு விஜய் சொன்னாருன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். 2025 ஒரு இடத்துல என்னுடைய கூட்டம் நடத்த முடியுமா தெரியாதா? நீங்க எதுக்கு கட்சி நடத்துறீங்க? எங்களுக்கு 30,000 பேர் வருவாங்க, நாங்க 10,000 பேர் சொல்லியிருந்தா கூட இந்த இடம் வேண்டாம், என் தொண்டர்களுக்கு இது ஆபத்தாக முடியும், எங்க தலைவருக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கு, அவர் தான் இன்னைக்கு இருக்கிறதுலேயே மாசான தலைவர், அவருக்கு அவ்வளவு பாப்புலர் இருக்கு, கரிஷ்மா இருக்குன்னு சொன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். போலீஸ் எந்த இடத்தையுமே கொடுத்துருக்க கூடாது. பார்த்தாங்கல்ல, திருச்சியில, நாகையில பார்த்தாங்கல்ல, திருவாரூர்ல பார்த்தாங்கல்ல, கொடுக்க முடியாது. அதுவும் நீங்க அவசரமா கேக்குறீங்க, வேற ஊர்ல நடத்துறதா இருந்தது, திடீர்னு நீங்க நாமக்கல் கரூர்னு சொல்றீங்க, நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும். பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கேளுங்க, என்ன சொல்லுவோம்? நம்மளே டிபேட் வச்சிருப்போம், இது காழ்ப்புணர்ச்சியா அப்படின்னு.
பயப்படுறாங்களா? பயப்படுறாங்க. இந்த இன்சினுவேஷன்லாம் பரவாயில்ல. 41 அப்பாவி உயிர்கள் இறந்ததுக்கு இது அரசியல் செய்யறாங்களா திமுகன்னு ஒரு டிபேட்டோ நம்ம பேசுறதோ பரவாயில்லைங்க, செஞ்சிருக்கணும். நீங்க வந்து இந்த இடத்துல நடத்த முடியாது. திமுக அரசு கூட வேண்டாங்க, எங்களை பயமானு கேட்பாங்க, நீங்க எங்களை காழ்ப்புணிச்சான்னு கேட்பாங்க, நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு போலீஸுக்கு சொன்னா கூட நாங்க கொடுக்க முடியாது, எங்களுக்கு மக்களுடைய உயிர் பத்திரம்னு சொல்ற போலீஸ் ஆபீசர்ஸ் ஏன் இல்ல? பண்ணணும், செய்யணும். எதுக்காக நம்ம வரி பணத்துல வந்து அவங்கள வந்து முசோரியில ஹைதராபாத்லயும் நம்ம வந்து ட்ரெயின் பண்றோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்? எக்காரணத்தை கொண்டு நீங்க வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் கிட்ட நீங்க எந்த கேள்வி கேட்கணும்? மக்கள் நலன் வரும்போது நீங்க தான் டிசைட் பண்ணணும் சொல்லி தானே. நம்மளை விட அவங்க எக்ஸ்ட்ரானரி பீப்புள்ங்க. இப்பயே அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு துயர சம்பவம் நடந்த பிறகே இது பழிவாங்கும் எண்ணம் இருக்கு, எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லைன்னு பந்த அரசு தரப்பு பக்கமே தள்ளிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி அரசு ரெண்டு பக்கமும் அரசியல் செய்வாங்க. விஜய் எப்படி அரசியல் செய்யறாரோ ஓன் அப் பண்ணாம, அதே மாதிரி அரசாங்கமும் ஓன் அப் பண்ணாம அரசியல் செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கொடுக்க முடியாது. நாங்க திருச்சியில பார்த்துட்டோம், திருவாரூர்ல பார்த்துட்டோம், நாகப்பட்டினத்துல பார்த்துட்டோம். இந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், நாமக்கல் இருந்து கரூர்ல வரது கூட அந்த முடிவு எடுத்திருக்கலாம். விஜய் கிட்ட நீங்க சொல்லி இருக்கணும், சார் அங்க வந்தீங்க காலையில இருந்து, அவங்க நீங்க நாமக்கல்ல வரதுக்கு முன்னாடி இங்க கரூருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, 1 மணில இருந்து கூட்டம் பில்டப் ஆகுது, அவங்க வந்து தண்ணி அப்புறம் வந்து இது இல்லாம டாய்லெட் வசதி சாப்பாடு இல்லாம நெருக்கத்துல இருக்கிறாங்க, ஹீட் பயங்கரமா இருக்குது, 8 மணி நேரம் ஒரே இடத்துல இருந்தா பிரச்சனை வந்துரும், தயவு செஞ்சு ஈகோ இல்லாம கேட்கலாம். இல்ல இந்த இடத்துல ரகு இங்க என்ன சிக்கல்னா, இப்ப லட்சுமி அதை குறிப்பிட்ட மாதிரி டேவிட்சன் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 27,000 பேர் காத்திருக்கிறாங்க, அப்படி தான் வர முடியல தாமதம் அப்படின்னா அந்த 27,000 பேரையும் கண்ட்ரோல் பண்ற இடம் காவல்துறையின் லத்திகளுக்கு கிடையாது. விஜயின் வார்த்தை இல்ல லத்தியே சொல்லலனா, நான் வந்து விஜய் கிட்ட விஜய் கன்வின்ஸ் இல்ல விஜய் கிட்ட பேசணும். டிஎஸ்பி அந்த இருக்கிற எஸ்பிஓ அல்லது ஐஜிஓ யார் பொறுப்புல பெரிய பொறுப்புல பேசுற லெவல்ல இருக்கிறாங்களோ அவங்க விஜய் கிட்ட அவர் அங்க நாமக்கல்ல இருந்து வரும்போது, சார் நிலைமை வந்து கட்டுக்கோப்பா இல்ல இல்ல ரகு நான் இன்டரப்ட் பண்றேன் ப்ளீஸ். அன்னைக்கு கிட்டத்தட்ட 6 முறை கரூர் கலெக்டர் சார் கிரவுட் சர்ஜ் ஆயிக்கிட்டே இருக்கு, நீங்க சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு வந்துருங்கன்னு அவர் பேசியிருக்காரு. இல்ல நான் அதை தாண்டி போறேன். இல்ல அது அவர் பேசியிருக்கலாம். டிஎஸ்பியும் கரூர் டவுன் இல்ல அது நான் மறுக்கல. இல்ல அது நான் மறுக்கல விஜயன். அவங்க பேசலன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்றதை விட நீங்களே ஒரு அப்பீல் கொடுத்துருங்க. நான் பெரம்பலூருக்கு வர முடியாத மாதிரி, பெரம்பலூர்ல ஒரு கலவரம் நடக்கல, மெயின் ரோட்ல இருந்தே பேசிட்டு போயிருங்க. அமராவதி பிரிட்ஜ்க்கு நான் என்ன சொல்றேன் பெரம்பலூர்ல லட்சுமி ஒரு நிமிஷம் இல்ல நான் வேற பாயிண்ட் சொல்றேன். நீங்க உங்க பாயிண்ட் நான் சொல்ல வரல, உங்க பாயிண்ட் நீங்க சொல்லிட்டீங்க, என் பாயிண்ட் நான் சொல்றேன். நான் என்னோட ஆர்குமெண்ட் கேளுங்க. இல்ல நீங்க பாருங்க, அதே மாதிரி நீங்க சொல்ல வேண்டாம், நான் உங்களை சொல்றதுக்கு நேரம் ஆகாது. நான் அதே மாதிரி சொல்ல விரும்பல. ரகு ஒரு பாயிண்ட் ரகு, ஒரே ஒரு விஷயம், ஒரு விளக்கம் கொடுங்க. இந்த பேருந்து உள்ளுக்கு நுழைகிற போது காண்பதற்காக 2 புறமும் மக்கள் வராங்கல்ல, அது ஒரு நெரிசலை ஏற்படுத்திடுச்சுன்னு. இப்ப இதுல காவல்துறையில என்ன சொல்றாங்கன்னா, 50 அடிக்கு முன்பே பேருந்தை நிறுத்திருங்கன்னத கூட கேட்கலன்றாங்க. இப்ப என்ன செய்யலாம்? நீதிபதி அருணா ஜெகதீஷ் என்ன சொல்றாங்க, அந்த பஸ்லயே நீங்க ரோட் ஷோன்னு சொல்றாங்க, மேல இருந்து கையை காமிச்சிட்டு போனாலே இந்த நெரிசல் வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. அது அந்த காமன் சென்ஸ் ஏன் வந்து போலீஸ், அந்த காமன் சென்ஸ் ஏன் போலீஸ் எங்கல? நீங்க விஜய் கேட்கலன்றது தானே நான் அத சொல்றேன். அதாவது நான் விஜயை வந்து இல்ல அப்படி இல்ல, விஜய்க்கு க்ளீன் சீட் கொடுங்க நான் உன்ட சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, விஜய் கிட்ட போலீஸ் ஃபோர்ஸ் வந்து நீங்க வரவே வேண்டாம் பேசுங்க. மிட்நைட் பெரம்பலூர்ல வந்து மிட்நைட்ல வந்து அவர் கேன்சல் பண்றாரு, எந்த கலவரம் நடக்கல, அவரு போக வேண்டியது. அரியலூர்ல இருந்து பெரம்பலூர், நான் பேசி முடிச்ச உடனே நீங்க கேட்டுங்க, அரியலூர்ல இருந்து பெரம்பலூர் வரைக்கும் மிட்நைட்ல கண்ட்ரோல் பண்ண முடியாத, நான் முடிச்சு சீக்கிரமா முடிச்சிருவேன். அந்த சிச்சுவேஷன்லயே ஒண்ணும் நடக்கல. விஜய் கிட்ட ஈகோல பார்க்க கூடாது. அதாவது போலீஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்றது தப்பே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு பீப்பிளோட வெல்ஃபேர் தான் முக்கியம். ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கலன்றாங்க, ரெக்வெஸ்ட் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு இல்ல, சீக்கிரம் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. இப்ப இதுக்கு மட்டும் சொல்லுங்க ரகு, இப்ப இந்த இடத்தை என்ன பண்ணிருக்கன்னு சொல்லுங்க. 50 அடிக்கு முன்பே சார், இந்த இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 50 அடிக்கு முன்பே இதை நிறுத்திக்கிங்க அப்படின்றாங்க, இதுக்கு முன்பு போக வேண்டாம். விஜய் நான் சொல்றது நீங்க இன்னும் கேட்கவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அதையே கேட்கல விஜய். போலீஸ் வந்து விஜய் ரிக்வெஸ்ட் பண்ணி, அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் எனிமி கிடையாது, அவங்க மக்களுக்காக இருக்காங்க. வேகமா வாங்கன்னு சொல்றது தவறு. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு போலீஸோட இன்டெலிஜென்ஸுக்கு கரூர்ல கூடி இருந்த கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணி அவரு நான் வந்து அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்க அரசியல் காரணமா பழி வாங்குறீங்கன்னு சொன்னா இவங்களே கேன்சல் பண்ணணும். அதாவது அந்த இடத்துக்கு அவங்களே கேன்சல் பண்ணணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்னொரு பொறுப்பு என்னன்னா, ரயட் வராம பாத்துக்கணும். அதுதான் சிக்கல். அவ்வளவு மக்கள் இருக்காங்க. இல்ல அப்புறம் இன்னும் சொல்றேன், ஒரே பாயிண்ட்.
விஜயே நாமக்கல் இருக்கும்போது அவருக்கு அப்டேட் கொடுத்திருப்பாங்க. நாமக்கல்ல இருந்து வரும்போது அவருடைய பஸ்ல வந்து பயங்கரமான கூட்டம், எதிர்பாராத கூட்டம் கரூர்ல நிக்குது, கரூர்ல காலையில இருந்தே வந்து நிக்கிறாங்க. அப்படிங்கிற போது விஜய்க்கு வந்து காமன் சென்ஸ் இருந்திருக்கணும். தண்ணி இல்லாம, டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாம, சோறு இல்லாம, சில பேர் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம வந்திருப்பாங்க. அவரே சொல்லியிருக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இந்த இன்டெலிஜென்ஸ் கூட இதுல ஒரு இந்த கம்பேஷன் கூட இல்லாம அவர் எப்படி தலைவராக முடியும்? இப்ப இந்த இடத்துல தான் இருக்கு. இப்ப இந்த பிரச்சனையை பார்க்கிற போது புசி ஆனந்த் ஒவ்வொரு முறையும் மரத்துல ஏறாதீங்க, தந்தி மரத்துல ஏறாதீங்க, ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ப்ராப்ளம் என்னன்னா காவல்துறையும் அதை சொல்றாங்கன்னா எங்களால அதை மேனேஜ் பண்ண முடியாத இளம் கூட்டமா இருக்கு. என்ன செய்யலாம்? அதை பத்தி விஜய் பேசணும்னு நம்மளோட டிபேட்ல போன முறை ஃபுல்லா பேசியிருக்கிறேன். நான் என்ன இன்னொன்னு சொல்றேன், காவல்துறை என்ன செஞ்சிருக்கு? இல்ல வேலுச்சாமிபுரம் வந்து இடம் பத்தாதுன்னா போலீஸ் டினை பண்ணணும்னு சொன்னல, விஜய் வேணாம்னு சொல்லிருக்கணும். விஜய் வந்து இந்த இடம் எனக்கு பத்தாது, எங்க தலைவருக்கு வந்து 50,000 பேர் வருவாங்க, நான் என்ன அவ்வளவு தலை போற அவசரம்? நீங்க கரூர்ல இந்த சனிக்கிழமை கூட்டம் நடக்கலன்னா மண்டை வெடிச்சிருமா? நீங்க கடைசியா முடிவு பண்ணி ஏன் அவசரமா நீங்க முடிவு பண்ணீங்க? ரெண்டு பேருமே வேணாம் இருக்கணும், போலீஸும் வேணாம் இருக்கணும், விஜயும் வேணாம் இருக்கணும். நான் விஜயை டிஃபெண்ட் பண்ண வரல, அவங்க சொன்னதுக்கு எனக்கு ஸ்ட்ராங் கண்டெம்னேஷன். நான் விஜயோட மவுத் பீஸ் கிடையாது. லட்சுமி, இந்த இடத்துல காவல்துறை வந்து செஞ்சிருக்கணும். காவல்துறை இன்னும் கூடுதல் பாதுகாப்பு இல்ல, நீங்க உங்க ரூலை வந்து அவர் மதிக்கல அப்படின்னா முடியாது அப்படின்னு சட்டத்தை கையில எடுத்துக்க வேண்டியதானே என்ற கேள்விக்கு எப்படி? சட்டத்தை கையில எடுத்திருக்கலாம். லத்தி சார்ஜ் பண்ணாத போதே லத்தி சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் விட்டுருங்க. இன்னொன்னு, ஆரம்பத்தில இருந்தே எங்களை காவல் புசி ஆனந்தனுடைய ஒரு வீடியோ, ஆனந்த் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலா சில நாட்கள் வந்து சர்க்குலேட் ஆச்சு. ஓகே, காவல்துறையை வந்து நாங்க சுத்து போட்டுருவோம், நாங்க சொல்றதை நீங்க கேட்கலன்னா. இது மாதிரி மிரட்டல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்?